முதல்வர் விஜயின் எளிமையின் உச்சம். பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யும் ஊழியர்களும் காவலர்களும் இதுவரை எத்தனையோ முதல்வர்களை பார்த்திருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மற்றும் வித்தியாசமான முதல்வரை அவர்கள் பார்த்திருக்கவே மாட்டார்கள். முதல்வர் பதவி என்பது அதை தாண்டி ஒரு அரசு பணிச்சுமையாக கருதி தளபதி விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். நேரம் தவறாமை, அதாவது வீட்டிலிருந்து தலைமைச் செயலகம் வரது கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் 10 மணி அலுவலக நேரத்திற்கு சரியாக 9:50 மணிக்கே இவருடைய வாகனம் கோட்டையை வந்தடைகிறது. வந்த வேகத்தில் கிளம்பாமல் முன்னாடி இருந்த எல்லாரும் வருவாங்க, உடனே போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாலை 4 to 4:30 மணி வரை தன்னுடைய அன்றாட பணிகளை முடித்துவிட்டு தான் வீட்டிற்கு கிளம்புகிறார். இதை பற்றி நல்லா யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. பல முதலமைச்சரில் பார்த்துருக்காங்க, யாருமே இந்த மாதிரி இருந்ததில்லை. தலைமைச் செயல ஊழியர்களை ஆச்சரியப்படுத்தும் முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, முன்பெல்லாம் முதல்வர் நீண்ட நேரம் அலுவலகத்தில் இருந்தாலே பெரிய ஸ்டார் ஹோட்டல்களில் இருந்து தான் சாப்பாடு வரும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் தினமும் வீட்டிலிருந்தே சாப்பாடு கட்டி எடுத்து கொண்டு வருகிறாராம். அதுவும் ஏதோ பெரிய ராஜபோக டிஃபன் கேரியர் கிடையாதாம். பள்ளி குழந்தைகள் எடுத்து செல்வது போன்ற ஒரு சிறிய லஞ்ச் பாக்ஸில் உணவை கொண்டு வந்து மதியம் 1 to 1:30 மணி அளவில் சாப்பிடுகிறார். வெளியே கோட் ஷூட் போட்டுக்கொண்டு கம்பீரமாக தெரிந்தாலும் ஒரு நடுத்தர வர்க்க அரசு ஊழியரைப் போலவே மிகவும் எளிமையாக தனது அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறார். இந்த எளிமையை பார்த்து அங்கிருக்கும் உயர் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை அனைவரும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். இது போன்ற நமக்கு முதல்வர் கிடைத்தது மிகப்பெரிய அரிது என்று அங்கே தலைமை அலுவலகத்தில் ஊழியர்கள் அனைவரும் பேசிக்கொள்வதாக கருத்து.